Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இன்ஷால்லா இந்த தலைமை உரையில் ஷேக் வசீம் அவர்கள் சொன்னது போல இஸ்லாமிய குடும்ப வாழ்வின் முக்கியத்துவம் சம்பந்தமாக இன்ஷால்லா தொடராக உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் இன்ஷால்லா அதன் முதல் அடியாக நாங்கள் இன்று மனைவியை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய சில அடிப்படைகள் என்ற தலைப்பில் இன்ஷால்லா சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை பார்ப்போம். ஹைர் சப்ஜெக்டில் போகிறதுக்கு முந்தி ஒரு வார்னிங், எச்சரிக்கை. என்ன? புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடாகும், அப்படியா? அதே மாதிரி ஒரு எச்சரிக்கை. என்ன சொன்ன? ரைட். ஒன்று, ஏற்கனவே சில ஆட்கள் மிஸ் ஆக்கியிருந்தா அப்படியே மிஸ் பண்ணிட்டோமேன்னு கவலைப்படக்கூடாது. ரைட், இது முதலாவது. ரெண்டாவது, மிஸ் பண்ணிட்டோமே அப்போ ரெண்டாவது முறை தெரிவு செய்வோமேன்னு சொல்லி யோசிச்சவும் கூடாது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சாலும் பிழை இல்லை, சும்மா ஒரு சிந்தனை கிளறலுக்கு அப்படி சொன்னேன் இன்ஷா அல்லாஹ். ஹைர், தலைப்புக்குள்ள வாரத்துக்கு முந்தி தலைப்போடு சம்பந்தமான ஒரு முன்னுரையை உங்களுக்கு சொல்லிட்டு நான் போகிறேன். இதை நான் இந்த ப்ரெசன்டேஷனை செஞ்சுட்டு போகிற நேரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகினாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் தொடரலாம். என்ன கொஞ்சம் நாங்கள் விரிவாக பார்த்துட்டு போகிறது நல்லமென்றபடியால். ஹைர், எங்களுக்கு தெரியும் குர்ஆன் குடும்ப அமைப்புக்கு மிக அழுத்தமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறத நாங்கள் பார்க்கலாம். சரி, எந்த அளவுக்குண்டா குர்ஆனில் ஒரு முக்கியமான பகுதி குடும்ப அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அல்லாஹு தாலா இந்த பூமியில் உருவாக்க விரும்புகின்ற, கட்டியெழுப்ப விரும்புகின்ற அந்த தூய்மையான சமூக அமைப்பினுடைய அடித்தாளம் குடும்பம். சரியா? அப்போ எனவே அல்லாஹு தாலா பூமியில் உருவாக்க விரும்புகிற அந்த தூய்மையான சமூகம் அது அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தூய்மையாக அமையணுமாக இருந்தால் அதனுடைய அடிப்படை குடும்பம் சீராக அமையும். ரைட்? இப்போ குடும்பம் சீராக அமைந்தால்தான் அதன் மேல் நிர்மாணிக்கப்படுகின்ற அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த தூய்மையான சமூகம் உருவாகும். அந்த வகையில் அல் குர்ஆன் மிக பிரதானமான ஒரு இடத்தை குடும்ப அமைப்பு கொடுத்திருக்கு. எந்த அளவுக்குண்டா குர்ஆனில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் குடும்ப அமைப்பை பற்றியே, அதாவது குடும்பவியலை பற்றியே பேசுறதை நாங்கள் பார்க்கலாம். யாருக்காவது சொல்லலுமா அந்த சூரா என்னாண்டு? சூரா நிசா. சூரா நிசாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய குடும்பவியலோடு சம்பந்தமான சட்டங்கள் விரிவாக விலாவாரியாக பேசப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலும். அந்த சூறாவில் மட்டுமல்ல, உதாரணத்துக்கு சொன்னேன், முழு குர்ஆன்லையும் குடும்பவியலோடு தொடர்பான சட்டங்கள் வழிகாட்டல்கள் அனைத்தும் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு விரிவாக பேசப்படுதுன்னு சொன்னால் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளை பற்றி குர்ஆன் பேசுகிற நேரம் சுருக்கமாக சொல்லிட்டு குர்ஆன் போயிட்டே இருக்கும். தொழுகையை பற்றி பேச வர நேரம் குர்ஆன் என்ன சொல்லும்? அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று சொல்லும். குர்ஆன் விரிவாலாம் போகாது தொழுகையை பற்றி. சரியா? ரைட். ஜகாத்தை பற்றி குர்ஆன் பேச வர நேரம் வஆத்து ஜகாத், ஜகாத்தை கொடுங்க சொல்லிட்டு குர்ஆன் போயிட்டு இருக்கும். ரைட்? குர்ஆன் ஜகாத்தை பற்றி விரிவாக விளக்கமாக குர்ஆனில் நீங்கள் பார்க்க இயலாது. சரியா? இப்படி மார்க்கத்தின் ஒவ்வொரு கடமைகளை பற்றியும் அடிப்படையான கடமைகளை பற்றி பேசுகிற நேரமும் குர்ஆன் அதை சுருக்கமாக சொல்லிட்டு போய்கொண்டே இருக்கும். ரைட்? ஆனால் குடும்பவியலை பற்றி பேச வர நேரம் அப்படி அல்ல. ரைட்? குடும்பவியலை பற்றி பேசுகிற நேரம் அது ஆரம்பம் முதல், ரைட்,
ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ரைட்? குடும்ப வாழ்வில் ஈடுபடுகின்ற போது பேணப்பட வேண்டிய ஒழுங்குகள், கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள், வழிகாட்டல்கள். ரைட்? குடும்ப வாழ்வில் ஈடுபடுகின்ற போது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கான தீர்வுகள், வழிகாட்டல்கள் குர்ஆன்ல முன்வைக்கப்படுகின்றன. ரைட்? அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது போனால் அதற்கு அடுத்த கட்டம் தலாக்கை பற்றி குர்ஆன் பேசுகிறது, வழிகாட்டுகிறது. ரைட்? அப்ப குடும்ப வாழ்வில் ஈடுபடுகின்ற போது குடும்பத்தின் பிரதான தலைவர் ரைட் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு சொத்துக்கள் எப்படி பங்கிடப்பட வேண்டும், வராசத்து சொத்து பற்றி விரிவாக குர்ஆன் பேசியிருக்கிறது. இப்படி ஆரம்பம் முதல் கடைசி வரை குடும்பவியலோடு தொடர்பான அத்தனை விஷயங்களையும் குர்ஆன் விரிவாக விளக்கமாக பேசுது. ஏன் அப்படி என்றால், இந்த குடும்பம் என்றது அல்லாஹ் உருவாக்க விரும்புகிற, கட்டியெழுப்ப விரும்புகின்ற அந்த தூய்மையான சமூக அமைப்பினுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட். எனவே அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் ரைட் அது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த சமூகத்துக்கான அடிக்கல்லாக இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அது இஸ்லாமிய வழிகாட்டல்களின் அடிப்படையில் அமைக்கப்பெற்ற குடும்பமாக இருக்கணும். அல்லாஹ்ட தீன வாழ வைக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கணும். ரைட்? அப்பதான் அந்த குடும்பத்தில் இருந்து ரைட் இஸ்லாம் எதிர்பார்க்கிற அந்த மனிதன் உருவாகுவான், மனிதர்கள் உருவாகுவார்கள். அந்த மனிதர்களை கொண்டுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற சமூகத்தை உருவாக்க முடியும். எனவே இதுக்கெல்லாம் அடிப்படை குடும்பம் என்ற அடிப்படையில் குடும்பவியலை பற்றி குர்ஆன் மிக ஆழமாக, விரிவாக, விளக்கமாக பேசியிருக்கிறார். சரி, எனவே அந்த குடும்பம் என்ற அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற இடத்திலிருந்தே இஸ்லாம் வழிகாட்டுது. சரியா? ரைட்? ஒவ்வொரு குடும்பமும் கவனிக்க வேண்டிய பிரதானமான விஷயம் என்னென்றால் அல்லாஹ்ட தீன குடும்பத்தில் வாழ வைக்கணும். எனவே அந்த குடும்பத்தை ஆரம்பிக்கிற நேரம் ரைட் அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு தோதான ஒரு குடும்பம் உருவாகுவதற்கு பொருத்தமான ரெண்டு பேர் இணையணுமன்றத்தில் இஸ்லாம் மிக கவனம் செலுத்தி இருக்கிறத பார்க்கணும். சரி, அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் துணையை தெரிவு செய்கிற நேரம் மிகவும் கவனமாக தெரிவு செய்யணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அந்த வழிகாட்டல்களை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவது அடிப்படை ரைட் வாழ்க்கை துணையை தெரிவு செய்கின்ற போது ரைட் இப்போ இந்த நாங்கள் படிக்கிற விஷயம் சில நேரம் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே எக்ஸ்பயர்ட், எல்லாரும் தெரிவு செஞ்சு முடிஞ்சாக்கள் தான். நாங்கள் என்னத்தை படித்து பிரயோசனம், எங்களுக்கு என்ன ஆண்டு யோசிக்கலுமா? அப்போ நாங்கள் ஏன் படிக்கிறது இந்த தலைப்பை? படிப்பதற்கான நோக்கம் என்ன? வெரி குட். நாங்கள் கடந்துட்டோம், ஆனால் எங்கட பிள்ளைகள், சந்ததிகள், எங்கட சகோதரர்கள், எங்கட குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், சமூகம் எல்லாத்துக்கும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. ரைட்? எனவே நாங்கள் படித்து இதுகளை விளங்கி ரைட் அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வழிகாட்டணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த வகையில் மஹ்ரம்களை தவிர்க்க சொல்லி முதலாவது இஸ்லாம் வழிகாட்டுது. சரியா? ரைட். இப்போ மஹ்ரம்ண்டா என்ன என்றத விலையும் கொள்ளும். ரைட்? யாருக்கு தெரியும் மஹ்ரம்ண்டா என்ன? சொல்லுங்க பாப்போம். மஹ்ரமியண்டா என்ன? திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட உறவினர்கள். ரைட்? அப்படிப்பட்டவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? அப்போ அந்த மஹ்ரம்களை இஸ்லாம் ரெண்டு வகையாக பிரித்து விளக்கப்படுத்துது. ரைட்? முதலாவது நிரந்தர மஹ்ரமிகள், அடுத்தது தற்காலிக மஹ்ரமிகள். நிரந்தர மஹ்ரமிகள், தற்காலிக மஹ்ரமிகள். யாருக்காவது சொல்லுமா நிரந்தர மஹ்ரமிகள் யாருன்னு சொல்லி? ரைட், சுருக்கமா சொன்னார் ஜிசாக்கல்லாஹ் ஹைர். இரத்த பந்தத்தோடு தொடர்பான உறவினர்கள். ரைட், நான் பார்ப்போம். நிரந்தர மஹ்ரமிகளையும் இன்னும் மூணா பிரித்து இஸ்லாம் விளக்குது. அந்த இதெல்லாம் போட்டு செஞ்சிருந்த அழகா இருக்கும், எனக்கு டைம் போதா. சரியா? மஹ்ரமிகளை, நிரந்தர மஹ்ரமிகளை மூணா பிரித்து காட்டுது. முதலாவது இரத்த உறவின் மூலம் மஹ்ரமாக்கப்படக்கூடியவங்க. சரியா? ரெண்டாவது திருமண உறவின் மூலம்
நிரந்தர மகரமாக ஆக்கப்படுறவங்க. மூன்றாவது பிரிவினர் பால்குடி உறவின் மூலம் நிரந்தர மகரமாக்கப்படுறோம். இந்த மூணு தரப்பினரும் மறக்கக்கூடாது, நிரந்தர மகரம் என்ற பிரிவுக்குள்ள வாராக்க. இரத்த பந்தம், திருமண உறவு, பால்குடி, இந்த மூணு காரணிகளின் அடிப்படையில் நிரந்தர மகரமிகள் வருவார்கள். அவங்க யாருன்னு பார்ப்போம். இந்த வசனம் உங்களுக்கு சில நேரம் விளங்கால். சூரா நிசாட 21 முதல் 22 வரையுள்ள இந்த வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சரியா இந்த நிரந்தர மகரமிகளை குறிப்பிட்டு காட்டுறான். உங்களுக்கு அங்கே இந்த விளங்காது, நான் வாசி காட்டுறேன் பாருங்க. மேலும் உங்கள் தந்தையர் மனம் முடித்திருந்த பெண்களை ஒருபோதும் நீங்கள் மனம் முடித்து கொள்ளாதீர். வாப்பமாறு கல்யாணம் முடிச்சிட்டு விட்டிருந்தா அந்த பெண்களை நிரந்தர மகரம் முடிக்க வானம், ஹராம். முன்னால் நடந்தது நடந்து விட்டது. சில நேரம் ஜாஹிலிய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, அது ஜாஹிலிய காலத்தோட முடிஞ்சாச்சு. உண்மையில் இது ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலாகும். அப்படி செய்கிறதா இருந்தால் அது அவ்வளோ கீழ்த்தரமான நடத்தையும் ஆகும். பின்வரும் பெண்களை மனம் புரிவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ரைட்? யாரு? உங்கள் தாய்மார்கள், உங்கள் புதல்விகள், உங்கள் சகோதரிகள் மற்றும் உங்கள் தந்தையின் உடன் பிறந்த சகோதரிகள், வாப்பட சகோதரிகள், உங்கள் அன்னையின் உடன் பிறந்த சகோதரிகள், ரைட், உம்மட கூட பிறந்த சகோதரிகள், மேலும் சகோதரனின் புதல்விகள், ரைட், சகோதரியின் புதல்விகள், மேலும் உங்களுக்கு பால் ஊட்டிய செவிலித்தாய்மார், மேலும் உங்கள் பால் குடி சகோதரிகள், மேலும் உங்கள் மனைவியரின் தாய்மார்கள், நீங்கள் உடலுறவு கொண்ட மனைவியர் தம் முன்னாள் கணவன் மூலம் பெற்றெடுத்து உங்கள் மடிகளில் வளர்ந்துள்ள புதல்விகள், ஆனால் திருமணமாகி நீங்கள் அம்மனைவியருடன் உடலுறவு கொள்ளவில்லையாயின் அவர்களை விடுத்து. விளைஞ்சாது யாருண்டு விளங்கலையா? இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. விளங்கிச்சா? ரைட். உங்கள் மனைவியர் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்க சரியா? முடிக்கிற நேரம் அந்த மனைவி ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையோட வாரா உங்கள்கிட்ட. சரி, அப்போ அந்த மனைவியோட நீங்கள் உடலுறவு கொண்டதா இருந்தா அந்த மனைவியிட பிள்ளைகள் உங்களுக்கு ஹராம். சரியா? அந்த மனைவியோட உடலுறவு கொள்ளல, அது புந்திய நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த மனைவியிட பிள்ளைகளை பத்தி பிரச்சனை இல்லை என்றதுதான் அந்த விஷயம். சரியா? ரைட். அடுத்தது, உங்கள் மீது எத்தகைய குற்றம் இல்லை, மேலும் உங்கள் முதுகு தண்டுகளில் இருந்து பிறந்த உங்கள் புதல்வர்களின் மனைவியரை மனம் புரிவதும், ரைட், மகண்ட மனைவிமார், அதோட இரு சகோதரிகளை நீங்கள் ஒரு சேர மனைவியராக்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. ரெண்டு சகோதரிகளை ஒரே டைம்ல முடிக்கல, ஆனால் முன்னால் நடந்தது நடந்து விட்டது. சின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்றை போட்டிக்கிறான். இவங்கெல்லாம் நிரந்தரமாக திருமணம் முடிக்க ஹராமாக்கப்படுறாக்க, நிரந்தர மஹ்ரமிகள். ரைட். அப்ப இந்த மேற்படி வசனம் குறிப்பிடுகின்ற நிரந்தர மஹ்ரமிகள் இரத்த உறவின் மூலம் மஹ்ரமாக்கப்படுகின்றவர்களாவர். இவர்கள் 7 பிரிவினர்கள். இந்த வசனத்துல ஆரம்ப பகுதியில் வார இரத்த பந்தத்தால மஹ்ரமாக்கப்படுறவங்க 7 பிரிவினர். ஒன்று உம்மஹாத் தாய்மார், 2 அகவாத் சகோதரிமார், ரைட், அடுத்தது பனாத் 2 பனாத் மகள்மார், 3 அகவாத் சகோதரிகள், 4 அம்மாத் தந்தையின் சகோதரிகள் மாமிமார், 5 அல் ஹாலாத் தாயின் சகோதரிமார் சாட்சி பெரியம்மான்னு சொல்லுவோம், 6 பனாத்துல் அஹ் சகோதரனின் மகள்மார், 7 பனாத்துல் உஹ் சகோதரியின் மகள்மார். அப்ப அந்த வசனம் சொல்ற நிரந்தரமாக மஹ்ரமாக்கப்படுற 7 பிரிவினர்களும் இவங்கள யாரும் மனமுடிக்க இயலாது. சரியா? இந்துக்களோட வளமுறை தான் தாத்தட மகளை மனம் முடிக்கிறார், இஸ்லாத்துல ஹராம். ரைட். அடுத்தது,
திருமண உறவின் மூலம் நிரந்தர மஹரமாக்கப்படுகின்றவர்கள் 4 வகையினர்கள். கன்ஃபியூஸ் இல்லையே? இது திருமண உறவு. அவங்கள முதலாவது மனைவியின் தாய், வைஃப்ட உம்மா, அவட உம்மா, தாயின் தாய், மனைவியின் தந்தையின் தாய், சரியா, அவருடைய தாயின் தாய், இப்படி அது மேலே போகும். சரியா, வைஃப்ட உம்மா, வைஃப்ட வாப்பட உம்மா, அப்படி மேலுக்கு போகும். அவங்களோட உம்மா உம்மான்னு கொண்டு, ரைட். இது பத்தி உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்கள் மனைவியரின் தாய்மார் என்று குர்ஆன் சொல்லுது. அதுல எல்லாரும் வருவாங்க. 2வது கேட்டகரி உடலுறவு கொண்ட மனைவியின் மகள்மார். நான் ஏற்கனவே சொன்னனே, இந்த மனைவியை நாங்க முடிக்கிற நேரம் அவ ஒரு பிள்ளையோட, ஒரு பெண் பிள்ளையோட வந்திருந்தா அந்த மனைவியோட உடலுறவு வச்சு கொண்டா அந்த பிள்ளையும் ஹராம், நிரந்தர ஹராம். மகளின் மகள்மார் மற்றும் மகனின் மகள்மார் இவங்கெல்லாம் நிரந்தரமாக திருமண உறவின் மூலம் ஹராமாக்கப்படுறவங்க. இது சம்பந்தமா குர்ஆன் சொல்லுது. வரபாயிபுக்குமுல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும், நீங்கள் உடலுறவு கொண்ட மனைவியர் தம் முன்னாள் கணவர் மூலம் பெற்றெடுத்து உங்கள் மடிகளில் வளர்ந்துள்ள புதல்விகள், உங்க ஹராம். 3வது மகனின் மனைவி, மகனின் மகனின் மனைவி, மகளின் மகனின் மனைவி, இப்படி போகும். அது சரியா, ரைட். இவங்கெல்லாம் திருமண உறவின் மூலம் ஹராமாக்கப்படுறோம். 4 தந்தையின் மனைவி, வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சிருந்தா பிறகு அவர் விட்டுட்டாருன்னா ஏற்கனவே பார்த்தோம், அது அந்த மனைவி, அந்த தந்தையிட மனைவி ஹராம். வெறுமனே திருமண உடன்படிக்கை மாத்திரமே போதும் அப்படின்டா, வாப்பா திருமணம் ஒப்பந்தம் மட்டும்தான் செஞ்சார், கல்யாணம் முடிக்கவும் இல்லை, உடலுறவு கொள்ளவும் இல்லை என்றாலும் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த பெண் எப்பேக்குமே நிரந்தரமா ஹராம், ரைட். மேலும் உங்கள் தந்தையர் மனம் முடித்திருந்த பெண்களை நீங்கள் ஒருபோதும் மனம் முடித்து கொள்ளாதீர்கள். அப்ப இது 2வது பிரிவு, திருமண உறவின் மூலம் நிரந்தர மஹரமாக ஆக்கப்படுறவங்க. 3வது பிரிவு பால்குடி உறவின் மூலம் நிரந்தர மஹரமாக்கப்படுறவங்க. இவங்க யாருன்னு பார்ப்போம். இவங்களே அதே மாதிரி 7 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. முதலாவது பால்குடி தாய், பால்குடி தாயின் தாய் பாட்டி, பால்குடி தாயின் கணவனின் தாய், விளங்குதானே எல்லாருக்கும், அதுவும் பாட்டி தான். பால்குடி தாயின் சகோதரி, ரைட், பால்குடி தாயின் கணவனின் சகோதரி மாமி, பால்குடி தாயின் மகனின் மற்றும் மகளின் பிள்ளைகள், பால்குடி சகோதரிகள். இவங்க அந்த இரத்த பந்தத்துக்கு சமன். இவர்கள் இரத்த உறவின் மூலம் மஹரமாக்கப்படுவோரை ஒத்தவர்கள். இது சம்பந்தமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க, யுஹ்ரமு மினர் ரதாஅத்தி மா யுஹ்ரமு மினன் நஸப், இரத்த உறவால யாரெல்லாம் நிரந்தரமாக மஹரமாக்கப்படுறாங்களோ அதே மாதிரி பால்குடியின் மூலமும் அவங்கெல்லாம் மஹரமாக்கப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுல டவுட் இல்லை. இப்போ அடுத்தது பால்குடியோடு சம்பந்தமான ஒரு சின்ன சட்டம். குழந்தையின் முதல் 2 வருடங்களுக்குள் இடம்பெறும் பால்குடியே திருமணத்தை ஹராமாக்கும். சரியா, இப்போ பாலூற்ற தாய்மார் இருக்கிறாங்க, அப்போ அந்த முதல் 2 வருஷம் பால் கொடுக்குற வயசுக்கு தானே, இந்த முதல் 2 வருஷத்துக்குள்ளே பால் கொடுக்கப்பட்டாதான் அந்த ஹராம்ன்ற மஹரமியத்துக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு பால் கொடுக்கப்படுறது அதுக்குள்ள அடங்காது, இல்லைங்களா? ரைட். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா ரதாஅ இல்லா மா அன்ஷஸல் அஸ்ம வ அம்பத்தல் லஹம். ரைட், எலும்புகளை பலப்படுத்தி தசைகளை வளர்க்கக்கூடிய அந்த பாலூட்டல் தான் பாலூட்டலாக கருதப்படும். அதாவது மஹரமியத்துக்குரிய பாலூட்டலாக கருதப்படும். அப்படின்னா என்ன? எலும்புகளை பலப்படுத்தி தசைகளை வளரச் செய்கின்ற பாலூட்டல். அப்படின்னா அந்த ஆரம்ப 2 வருடத்துக்குள்ள குடிக்கிற பால் தான் அது. ஏன்னா அந்த டைம்ல அந்த 2 வருஷத்துல புல்ல சாப்பிடுமா? வேற எதுவும் சாப்பிடுமா? சோறு, இறைச்சி, மீன், முட்டை சாப்பிடுமா? இல்லை. எதை குடிக்கும் புல்ல?
பால் மட்டும்தான் 2 வருஷத்தில், முதல் 2 வருஷத்தில். எனவே பாலின் மூலம் தான் பிள்ளையிட எலும்புகள் வளரும், தசை வளரும், பிள்ளை வளரும். ரைட்? அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க. சரியா? ரைட். இன்னொரு ஹதீஸ் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, யா ஆயிஷா உந்துரன்ன மன் இஹ்வானிகுன்ன ஃபஇன்னர் ரதா மினல் மஜா. ஆயிஷாவே, உங்களோட பால்குடி சகோதரர்கள் யாருங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட்? உண்மையிலே பசிக்காக பாலூட்டப்படுவதுதான் அந்த ஹராமான மஹரமியத்தை உருவாக்குகின்ற பாலூட்டலாகும் சொன்னாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள கொடுக்கப்படுற பாலூட்டல் தான் பசியை போக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற பாலூட்டல். ஏன்னா வேற சாப்பாடு இல்லையே, பசியை போக்குறது பால் மட்டும்தான். ரைட்? அப்போ இந்த ஹதீஸ்களை வச்சு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களோட சட்ட தீர்ப்பு என்னென்றால், முதல் 2 வருடங்களின் பின்னர் இடம்பெறும் பாலூட்டலானது அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, சரி திருமணத்தை ஹராமாக்கி விடாது. இல்லைங்களா? இப்போ நாங்கள் யோசிக்க தேவையில்லை, அது பசிக்கு உணவளிப்பதற்கு சமமாகும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. இதே மாதிரி எல்லா ஃபுகஹாக்களும் அந்த கருத்தில் உடன்படுறாங்க. ரைட். அடுத்தது இப்போ மஹரம்களோட 2வது கேட்டகரிக்கு நாங்கள் வாரோம். இவ்வளோ நேரம் பார்த்து என்ன நிரந்தர மஹரமிகள். இப்போதான் நாங்கள் பார்க்க போகிறோம் தற்காலிக மஹரமிகள். தற்காலிக மஹரம் எனப்படுவது திருமண உறவின் மூலம் ஏற்படுகின்ற மஹரமாகும். சரியா? அப்ப இது வெறுமனே திருமண நிக்காஹ் ஒப்பந்தத்தின் மூலமாக ஹராமாக்கப்படுறவங்க. அந்த திருமண நிக்காஹ் ஒப்பந்தம் நீங்கிவிட்டால் என்ன நடக்கும்? மஹரமும் மஹரமியத்தும் நீங்கிவிடும். திருமண ஒப்பந்தம் இருக்கும் வரை அது மஹரமியத்தாக கருதப்படும். திருமண ஒப்பந்தம் எப்ப முறியுதோ அப்ப அந்த மஹரமியத் நீங்கிடும். அதான் தற்காலிகமான மஹரமியத் திருமண உறவின் மூலம். திருமண ஒப்பந்தம் தொடரும் வரை இந்த மஹரமியத்தும் தொடரும். திருமண ஒப்பந்தம் நீங்கிவிட்டால் மஹரமியத்தும் நீங்கிவிடும். இவர்கள் பின்வருமாறு அமைகின்றனர். முதலாவது, 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறது. தாத்தாவின் தங்கச்சை முடிக்கலுமா? ஏலா. ரைட்? ஏலும் எப்ப? திருமண சரி சரி தாத்தா மௌத்தானா ஏலும் பிரச்சனை இல்லை. தாத்தா மௌத்தானே அதான் 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் வைக்கல. தாத்தா மௌத்தாயினா ஒருத்தர் மௌத்து தானே இப்போ முடிக்கலும். அப்படி இல்லாட்டி திருமண ஒப்பந்தம் முறியோடும், தலாக். ரைட்? 2வது, ஒரு பெண்ணையும் அவளது தாயின் அல்லது தந்தையின் சகோதரரையும் திருமணம் முடிக்கிறது. ரைட்? வைஃபை முடிச்சிட்டு வைஃப்ட தாயிட சகோதரி சாட்சி முறை தானே, இல்லாட்டி வாப்பட சகோதரி மாமி முறை, அப்படி ஒருத்தர இன்னொரு பெண்ணையும் சேர்த்து முடிச்சு கொள்ளையிலாது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா யுஜ்மா பைனல் மர்அதி வ அம்மதிஹா, ஒரு பெண்ணையும் அவளோட மாமி முறை தந்தையிட சகோதரிகளை முடிக்கிறது. வலா பைனல் மர்அதி வ காலதிஹா, அதே போல் ஒரு பெண்ணையும் அவளோட தாயின் சகோதரிகள் சாட்சி பெரியம்மா உறவுகளையும் ஒரே டைம்ல முடிக்க இயலாது என்று சொன்னாங்க. 3வது, ஏற்கனவே திருமண ஒப்பந்தத்தோட இருக்கிற ஒரு பெண். அப்படி ஏண்டா ஏற்கனவே இன்னொருத்தரோட வாழ்ற ஒரு பெண், எங்கட பாசையில சொல்றேன்டா, அவள் ஏற்கனவே திருமணமாக இருப்பால் இன்னொருத்தருக்கு லைஃப், இன்னொருத்தரோட லைஃப் நடத்துற பெண், அவளை போய் திருமணம் முடிக்க இயலாது. 4வது, கணவனை இழந்து அல்லது தலாக் சொல்லப்பட்டு இத்தா அனுபவிக்கின்ற பெண். ரைட்? இத்தா காலத்தில் நீங்க ஒருத்தரும் இத்தால் இல்லையே, கொஞ்சம் எளிமையான அல்லம். இத்தா அனுபவிக்கிற பெண். வலா தாசிமு உக்தத்தன் நிக்காஹி ஹத்தா யபுலுகல் கிதாபு அஜலா. சரியா? அந்த இத்தா தவணையில இருக்கிற பெண்களை திருமணம் பேசாதுங்க என்று குர்ஆன் சொல்லுது. 5வது, விபச்சாரம் புரியும் பெண். ரைட்? வஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகின் வ ஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன். விபச்சாரம் செய்கின்ற பெண், அவளை அதே போல விபச்சாரம் செய்கின்ற ஒருவன் அல்லது ஒரு முஷ்ரிக் தான் திருமணம் முடிப்பான். மூமின்களுக்கு அவள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறாள் என்று குர்ஆன் சொல்லு. சரியா? ரைட். அடுத்தது, முஷ்ரிக்கான பெண்.
வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, முஷ்ரிக்கான பெண்கள் அவங்க ஈமான் கொள்ளும் வரை திருமணம் முடிக்காதுங்க. ரைட். வல அமத்து முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்கும். ரைட். ஒரு மூமினான அடிமை பெண் முஷ்ரிக்கான ஒரு கவர்ச்சியான பெண்ணை விட உங்களுக்கு சிறந்தவள் என்று குர்ஆன் சொல்லுது. அடுத்தது 7வது, ஏக காலத்தில் 4க்கு மேற்பட்ட மனைவிகளை முடிக்கிறது. ஒருத்தருக்கு மேக்சிமம் ஒரு எல்லை ஒன்று இருக்குது. 4 மனைவியரைத்தான் ஒரே டைம்ல வச்சுக்கொள்ளேன், அதுக்கு மேல முடிக்கிறார், அதுக்கு மேல முடிக்கிறது ஹராம். ரைட். அது சம்பந்தமான குர்ஆன் வசனத்தை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். 2 2ஆக 3 3ஆக 4 4ஆகத்தான் முடிங்க, அதுக்கு மேல தரல. ரைட். இப்போ இவ்வளவும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். என்ன மஹ்ரமிகள் சம்பந்தமான சட்டம். அப்போ முதலாவது மனைவியை தெரிவு செய்கிற நேரம் கவனத்தில் கொள்ளணும், மஹ்ரம்கள் தவிர்க்கப்படணும். அதனால தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் யார் இந்த மஹ்ரமிகள்னு சொல்லி. சரி, அப்போ இந்த கேட்டகரிக்குள்ளே வாரவங்களை ஒரு நாளும் தெரிவு செய்யக்கூடாது. இது முதலாவது அம்சம். இப்போ 2வது அம்சம், மனைவியை தெரிவு செய்கின்ற போது நாங்கள் கவனிக்க வேண்டிய 2வது விஷயம் என்னென்றால் மார்க்கப்பற்றும் மார்க்க அறிவும் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயமா இல்லையா? முக்கியமான விஷயம். ரைட். மார்க்க பற்றுள்ளவளாக இருக்கணும் தெரிவு செய்யப்படுகின்ற பெண். அதே போல மார்க்கம் பற்றி அறிவும் தெளிவும் இருக்கணும் அவள்கிட்ட. ரைட். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான், வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத். என்னது? தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும் தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கும் உரியவர்கள் ஆகும். அப்ப இங்க தூய்மைன்றது சரி எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்குது. சரியா? கற்பொழுக்கம் உள்ளவங்க, ரைட், மார்க்க அறிவுள்ளவங்க, ரைட், இறை பக்தி உள்ளவங்க, ரைட், அல்லாஹ்வை நம்பக்கூடிய விசுவாசம் உள்ளவங்க, இப்படி இதெல்லாம் அந்த வசனத்துக்குள்ள உள்ளடங்குது. அப்ப முதலாவது இந்த விஷயம் அது தய்யிபாத் என்ற வட்டத்துக்குள்ள வார பெண்ணாங்கிறத கவனத்தில் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், துன்கஹுல் மர்அத்து லி அர்பா, ஒரு பெண் 4 காரணிகளுக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ரைட். முதலாவது காரணி லிமாலிஹா, அவளிடம் இருக்கக்கூடிய செல்வம் பண வசதிக்காக. 2வது வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப பின்னணி கண்ணியமான குடும்பம் என்ற காரணத்தினால குடும்ப பின்னணியை கருத்தில் கொண்டு திருமணம் முடிக்கப்படுவாள். 3வது வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்கா. 4வது வலி தீனிஹா, அவளுடைய மார்க்க அறிவுக்கா, மார்க்க பற்றுக்கா. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், இந்த 4 காரணிகளிலும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்றால் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தரிபத் எதாக்க, அப்படி என்றா என்ன? ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி என்றா? தீனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து மனைவியை தெரிவு செய்யாவிட்டால் உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொண்டீர்கள் என்று சொன்னாங்க. இல்லைங்களா? எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்றைக்கு நடைமுறை உலகத்துல எல்லாமே பார்க்கப்படும், மார்க்க அறிவு மட்டும் புறக்கணிக்கப்படும். அப்படிதானே? அப்ப எங்களை நாங்க அழிவுல போட்டுக்கொள்றோமா இல்லையா? தெரிவு செய்யறவங்க அழிவுல போட்டுக்கொள்றாங்க. அப்படிதானே? எல்லா காரணிகளும் சரியா இருக்கும், மார்க்க அறிவு மட்டும் ஈக்காது. அப்ப எங்களை நாங்க அங்கேயே அந்த இடத்துல வச்சு அழிவுல போட்டுக்கொண்டோம். அவ எப்படி இஸ்லாம் எதிர்பார்க்கிற அந்த குடும்பம் உருவாகும், எப்படி அதிலிருந்து இஸ்லாம் எதிர்பார்க்கிற அந்த தூய்மையான சமூகம் உருவாகும். எனவே இங்க மிஸ் பண்றது முதல் கோணல், முற்றிலும் கோணல். இங்க கவனமா இருக்கணும், மார்க்கத்துக்கு பிரியோரிட்டி கொடுக்கணும். மார்க்கம் இருந்தா மற்ற மற்ற காரணிகள் இருந்தா ஃபபிஹா வ நிஅமா, அது ஆகச்சிறந்தது. ரைட், மிகச்சிறந்த. மற்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதல்ல. ஆனா மார்க்கம் இல்லாம மற்றதெல்லாம் இருந்தா அழிவுதான். மார்க்கமும் இருந்து மற்றதெல்லாம் இருந்தால் மாஷா அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். எனவே மார்க்கத்தை நாங்க கவனத்தில் கொள்ளணும். அதே போல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் ஒரு இன்பகரமான ஒரு சாமான். வஹைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தின் இன்பத்தில் மிகச்சிறந்த இன்பம்
சாலிகான மனைவின்னு சொன்னாங்க. சரியா? சாலிகான மனைவி. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களில் மிகச்சிறந்த இன்பம் என்ன? சாலிகான மனைவி. எனவே உலகத்தில் சந்தோஷமாக இன்பமாக வாழ விரும்புகிறவங்க சாலிகான மனைவியை தெரிவு செய்யணும் என்கிறத இஸ்லாம் வலியுறுத்துது. இன்னொரு ஹதீஸை பாருங்க. தூக்கம் வருதா? கொஞ்சம் எலும்பி உட்காருவோமா எல்லாரும்? கூம் கொஞ்சம் கையை உதறுங்களே எல்லாரும் இப்படி. ரைட், ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உட்காருங்க. மாஷா அல்லாஹ். கோச்சிக்குள்ள வானம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அர்பஉம் மினஸ் ஸஆதா, உங்களுக்கு தான் சந்தோஷத்துக்கு வழி சொல்லித்தார். 4 காரணிகள், 4 விஷயங்கள், அதுல தான் சந்தோஷமே அடங்கிக்குது. வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி அடங்கி இருக்கு 4 காரணிகள்ல. முதலாவது அல் மர்அத்து சாலிஹா, முதலாவது என்ன? சாலிஹான மனைவி. ரெண்டாவது சொன்னாங்க வல் மஸ்கனுல் வாசி', குடியிருப்பதற்கு போதுமான விசாலமான ஒரு வீடு. மூன்றாவது வல் ஜாரு சாலிஹ், என்ன? சாலிஹான நேபர், பக்கத்து வீட்டுக்காரர். சிலாக்களுக்கு லைஃபே தெரிந்தானே பக்கத்து வீடு அமைஞ்சா. நாலாவது வல் மர்கபுல் ஹனி, சரி, ஒரு நல்ல, சரி, பொருத்தமான ஒரு வாகனம். இந்த 4 இருந்தா உலகத்தில் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சாலிகான மனைவி, ஒரு போதுமான வீடு, அழகான பண்பாடுகள் உள்ள நல்ல பக்கத்து வீட்டுக்காரர், ஒரு நல்ல வாகனம் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுபக்கத்தை சொன்னாங்க வ அர்பஉம் மினஷ் ஷகா, அதே போல துரதிஷ்டத்துக்கு 4 காரணிகள். வாழ்க்கையில துரதிஷ்டம், சந்தோஷம் இல்லாம துரதிஷ்ட சாலிகளாக மாறணும்டா அதுக்கு 4 காரணிகள். அதுல முதலாவது அல் ஜாரு சூ, கெட்ட பக்கத்து வீட்டுக்காரர், கெட்ட நேபர், மோசமான நேபர். ரெண்டாவது வல் மர்அத்து சூ, மோசமான லைஃப் பார்ட்னர், பொருத்தம் இல்லாத, பண்பாடுகள் இல்லாத, மார்க்க அறிவில்லாத, இறை பக்தி இல்லாத ஒரு மனைவி, லைஃப் பார்ட்னர். மூணாவது வல் மர்கபு சூ, இருக்கிற வாகனம் ஒரே ரப்பையார், ஓட்ட வாகனம், அதுக்கு செலவழிச்ச மனுஷன் ரோட்டில், ரைட், அப்படி இருந்தா அது. நாலாவது வல் மஸ்கனுல் தீக் அல்லது தய்யிக், ரைட், குடியிருக்க இடம் இல்லை, நெருக்கடியான போதாத சின்ன வீடு, 7-8 பேர் இருக்கிறாங்க, இருக்கிற ஒரு ரூம் 2 ரூமாக இருந்தால் அதுவும் நெருக்கடி, வாழ்க்கையில் கஷ்டம். இப்படியெல்லாம் இருந்தா இப்போ வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷம் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னங்க, வாழ்க்கையில் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறதும் துரதிஷ்டத்தை தீர்மானிக்கிறதும் அதில் மெயின் இடத்தை பெறுறது நல்ல மனைவியும் மோசமான மனைவி. எனவே வாழ்க்கைங்கிறது விளையாட்டல்ல, இன்றைக்கு கட்டி நாளைக்கு அவுத்துடுற சாமான் இல்லை, ரைட், அது மரணம் வரை தொடரும். எனவே மரணம் வரை தொடருகின்ற அந்த நீண்ட வாழ்க்கையில சந்தோஷமாக அந்த பயணத்தை மேற்கொள்ளணுமாக இருந்தால் கண்டிப்பாக சாலிகான மனைவி அமைய வேண்டும். எனவே அதுல மிக கவனமா இருக்கணும். ரைட், சுருட்டி வீசி. மூணாவது விஷயம், அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க துணைகளை தேடுற நேரம் மார்க்க விஷயத்துல கவனமாக இருக்கணும்ங்கிறத மறந்துடாது. மூணாவது குழந்தை பாக்கியம் உள்ளவளாக இருக்கணும். சரியா? அதையும் இஸ்லாம் விரும்புது. ஏன்? குழந்தைகள் உலகத்தின் கண் குளிர்ச்சி என்று குர்ஆன் சொல்லு. சரியா? அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் குழந்தை குட்டிகளும் உலகத்தின் கண் குளிர்ச்சி என்று குர்ஆன் சொல்லுது. எனவே அதுல ஆசை எல்லா மனிதனுக்கும் இருக்கும், அது இயல்பு. எனவே மனிதன் எதிர்பார்ப்பை, சாதாரண நியாயமான எதிர்பார்ப்பை நிறைவேற்றத்தக்க மனைவியாகவும் அவள் இருக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன், ரைட், மனிதர்களுக்கு அதுல அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அதுல கண் குளிர்ச்சி இருக்கு. எது? பெண்கள்ல, பிள்ளை குட்டிகள்ல ஆசை மோகம் கொள்வது இயல்பு,
ரைட், மனிதர்களுக்கு அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவளாக மனைவி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க நபிமார்களும் சந்ததிகளை கேட்டு துவா செஞ்சிருக்கிறாங்க. சரியா? என்ன அது உலகத்தில் ஜீனத்ன்றதுனால. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி, ரப்பே ஏண்ட எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன, நலிவடைந்து விட்டன. வஷ்தஅல الرأس ஷைபா, என்ற தலையும் நரைத்து விட்டது. ரைட், என்ற தலையும் நரைத்து விட்டது. வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா, ரப்பே நான் உன்னிடம் துஆக்கள் கேட்டு நிராசை அடைந்தது கிடையாது. துஆக்கள் கேட்டு அதன் மூலம் நான் ஏமாற்றம் அடைந்தது கிடையாது. வ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தவர்களுடைய தீன் விஷயத்தில் நான் பயப்படுறேன். பாருங்க, நபி அல்லாட்ட முறையிடுற விஷயம். ரைட், எனவே வக்கான திம்ராத்தி ஆக்கிரன், அதே மாதிரி என்ற மனைவியும் மலடாக இருக்கிறாள். எனவே ஃபஹப்லி மில்லதுன்க வலியா, எனவே உன் புறத்திலிருந்து உனது விசேட கருணையை கொண்டு எனக்கு ஒரு சந்ததியை கொடுத்தருள்வாயாக என்று யாரு கேட்கிறாங்க? யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன கேட்டாங்க? ஒரு தங்க பிஸ்கட்டா, குழந்தைய கொடுன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப நபிமார்கள் குழந்தைய வாரிசுகளை கேட்டிக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, ரப்பே என்னையும் எனது சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. ரைட், எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்துகோன்னு சொல்லி தன்னுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து நபி அவங்க துஆ கேட்டிக்கிறான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்க, மலக்குகள் மூமின்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும் போது அவர்களின் மனைவியர் மற்றும் சந்ததியினருக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்வதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. மலக்குகள் எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, எங்களுக்கு மட்டுமல்ல எங்களோட மனைவி பிள்ளைகளுக்கும் சேர்த்து அவங்க இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வ மன் ஹவ்லஹு, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகளும் அர்ஷை சூழ இருக்கக்கூடிய மலக்குகளும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி, ரைட், அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் அவனை ஈமான் கொள்ளுகின்றார்கள். வயஸ்தக்ஃபிரூன, மேலும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக. ரைட், ரப்பனா, இப்படி பிரார்த்திக்கிறாங்க, இறைஞ்சுறாங்க. ரப்பனா வசிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, ரப்பே எங்களுடைய இரட்சகனே, நீ உன்னுடைய அறிவும் உன்னுடைய ரஹ்மத்தும் அனைத்தையும் வியாபித்து விட்டது. ரைட், எனவே ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக, எனவே யாரெல்லாம் உன்னிடத்திலே தௌபா செய்து உன்னுடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடு. மேலும் வக்கிஹிம் அதாபல் ஜஹீம், அவர்களை நரக நெருப்பிலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. ரப்பனா வ அத்கில்ஹும், ரைட், எங்களுடைய இரட்சகனே அவர்களை நீ ஜன்னாத்தி அதுனின் அல்லத்தி வஅத்தஹும், அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய கீழால நீரருவிகள் ஓடுகின்ற அந்த ஜன்னாத் அதுன், சுவர்க்கத்திலாக உயர்ந்த சுவர்க்கம், அந்த ஜன்னாத் அதுன்ல அவர்களை நுழைவிப்பாயாக. ரைட், அவர்களை யார்? இந்த மூமின்களையும். அடுத்தது பாருங்க, வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்களில் யாரெல்லாம் சாலிகான நல்ல பாதையில சென்றார்களோ அவர்களையும் சேர்த்து, வ அஸ்வாஜிஹிம், அவங்களோட மனைவிமாரையும் அதனோடு சேர்த்து, வ ذُرِّيَّاتِهِمْ, அவங்களோட சந்ததிகளையும் சேர்த்து. ரைட், அப்ப மூமின்களை ரைட் தௌபா செஞ்சு உண்ட வழியை பின்பற்ற மூமின்களை மன்னிச்சு அவங்கள நரகத்திலிருந்து பாதுகாத்து அவங்களையும் அவங்களோட பெற்றோர்களையும் மனைவி மக்கள் எல்லாரையும் ஜன்னாத் அதுன்ல நுழைவிப்பாயாக என்று மலக்குகள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சரியா? எனவே அந்த சந்ததிகள்
என்றது மிக முக்கியமான மனிதண்ட எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய பெண்ணாக அந்த பெண் இருக்கணுங்கிறதுலேயும் நாங்கள் கவனமாக இருக்கணும். 4வது விஷயம், அன்பும் பாசமும் அரவணைப்பும் கொண்டவளாக இருக்க வேண்டும். ரைட்? குர்ஆன் சொல்லுது, ஃபஜஅல்நாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா. என்ன சொல்லுது? நாங்கள் அவர்களை கன்னி பெண்களாக ஆக்கியிருக்கிறோம். உருபன் அத்ராபா. ரைட்? கணவனை நேசிக்கக்கூடிய, கணவனை காதலிக்கக்கூடிய பெண்களாக ஆக்கியிருக்கிறோம். யார் இது? சுவர்க்கத்து பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் அல் உரூப் என்றது கணவனை நேசிக்கக்கூடிய, அவனை அரவணைக்கக்கூடிய, கணவனை காதலிக்கக்கூடிய பெண் தான் அல் உரூப் என்று குர்ஆன் சொல்லுது. சரியா? அப்ப ஹூரில் ஈன்களோட மிக முக்கியமான பண்பு அந்த பண்பு, கணவனை நேசித்து காதலித்து அவனை அரவணைக்கக்கூடியவர்கள் தான் ஹூரிகள். அத்தகைய பெண்களாக எங்கட மனைவிமாறு இருக்கணுங்கிறதுல நாங்கள் கவனம் செலுத்தணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தஸவ்வஜுல் வதூதல் வலூத ஃபஇன்னி முகாசிரும் பிகுமுல் உமம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி இரக்க சுபாவமுள்ள, கருணையுள்ள, அன்புள்ளம் கொண்ட, அதே போல குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை தெரிவு செய்து திருமணம் முடிங்க. ஏண்டா என்னுடைய உம்மத் மறுமையில அதிகமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். தீன பெருக்குங்க நல்லா. சரியா? கொழும்பு பாசல் சொல்றேன்டா, தீன பெருக்கணும். ரைட்? அடுத்தது இன்னொரு ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரு நிசாஇக்கும் அல் வதூத் அல் வலூத். உங்களோட மனைவிமார்களில் மிகச்சிறந்த மனைவி யாருண்டா? இரக்க சுபாவம் உள்ள, அன்புள்ளம் கொண்ட, அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்கள் தான். அதே போல அல் முவாத்தியா அல் முவாசியா. ரைட்? இரக்கம் உள்ள பெண்கள், குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்கள். அல் முவாத்தியான்னு சொன்னா கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள். அல் முவாசியான்னு சொன்னா கணவன்மாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பெண்கள். ரைட்? கணவன்மாருக்கு அவனுக்கு எல்லா வகையிலையும் அந்த மனைவி ஆறுதல் அளிக்கக்கூடியவளாக இருக்கும். சரியா? சில மனைவிமார் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ள வரக்கொள்ளைதான் அள்ளிக்கொண்டு பாயிறது, இல்லாட்டி பிரச்சனையே சொல்றது. அப்ப அங்க குடும்ப வாழ்க்கையே நரகமா மாறும். அப்படி அல்ல, எப்பவும் கணவன் கஷ்டங்கள்ல, துன்பங்கள்ல, பிரச்சனைகளை பங்கெடுக்கக்கூடியவளா, அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவளா, அவன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவக்கூடியவளா, ரைட், அவனை அரவணைக்கக்கூடியவளாக இருக்கணும். இனித்த கைனல்லா, இந்த பண்பாடுள்ள பெண்கள் அல்லாவை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தான் மிகச்சிறந்த பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்க, லா யன்துருல்லாஹு இலல் இம்ராத்தின் லா தஷ்குரு லி ஸௌஜிஹா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவியை மறுமை நாளில் திரும்பி பார்க்க மாட்டான். சரி, வஹிய லா தஸ்தக்னியான், அந்த கணவன் அவளுக்கு எல்லா வகையிலையும் இன்றி அமையாதவனாக இருக்கின்ற போதிலும் கூட அந்த கணவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறாளே மனைவி, இவளை அல்லாஹ் தஆலா மறுமை நாள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. எவ்வளவு பயங்கரமான விஷயம்னு பாருங்க. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக எங்களோட மனைவி அமைந்திடக் கூடாதுங்கிறதுல நாங்க கவனமா இருக்கணும். அது நியாயமான எதிர்பார்ப்பு தானே. எனவேதான் அன்பு, இரக்கம், பாசம், கணவனை அரவணைக்கக்கூடிய பண்பு எல்லாம் இருக்கிற பெண்ணை பார்த்து தெரிவு செஞ்சு கொள்வோம். இன்னொரு ஹதீஸ், நல்ல மனைவி யாருண்டா? ரைட், அல்லத்தி தசுர்ஹு இதா நவர், கணவன் அவளை பார்த்தா கணவனை சந்தோஷப்படுத்துவாள். ரைட், வ துதிஉஹு இதா அமர், கணவன் ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு கட்டுப்படுவாள். சரியா? வலா துகாலிஃபுஹு ஃபி நஃப்ஸிஹா வலா மாலிஹா பிமா யக்ரஹ். ரைட், அவள் தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய அதாவது ஆத்மா விஷயத்தில் அல்ல தன்னுடைய உடல் விஷயத்திலேயோ, தன்னுடைய கணவனுடைய செல்வம் விஷயத்திலேயோ அவனுக்கு மாறு செய்ய மாட்டான்.
சரியா? அப்போ கணவனுக்கு மாறு செய்யாத, அவன் ஆர்டர் போட்டா சொன்னா அவனுக்கு கட்டுப்படக்கூடிய, அவன் பார்த்தா அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பெண் தான் நல்ல பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பண்புகள் எல்லாம் இருக்குதான்னு நாங்க பார்த்துக்கொள்ளணும். அஞ்சாவது, கன்னி பெண்ணாக இருக்கணும். அதுவும் எதிர்பார்ப்பு தான். குர்ஆன் சொல்லுது, இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உர்பன் அத்ராபா. சுவர்க்கத்து பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்ற நேரம், அவர்களின் மனைவியரை நாம் தனிச்சிறப்புடன் புது அமைப்பில் படைப்போம், ஃப்ரெஷ்ஷாக படைப்போம். ரைட்? மேலும் அவர்களை கன்னிகளாகவும் தங்கள் கணவர் மீது காதல் கொண்டவர்களாகவும் சம வயதுடையவர்களாகவும் ஆக்குவோம். சுவர்க்கத்து பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பண்பு மனிதன் எதிர்பார்க்கிறது நியாயம். எனவே மனைவி அப்படிப்பட்டவளாக இருக்கணும். நல்லது. ஒரு சம்பவத்தை பாருங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஸவ்வஜ்து இம்ரஅத்தன், ரைட், ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்ட காலத்துல நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன். யாரு? ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஃபலகீது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமணம் முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹ்வை நான் சந்தித்தேன். ஃபகால யா ஜாபிர் தஸவ்வஜ்த, என்ன பார்த்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிரே நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ரைட்? குல்து நாம், என்னது? ஆமன்னு சொன்னேன். கால பிக்ரன் அம் ஸய்யிபன், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க திருப்பி, ஒரு கன்னி பெண்ணையா அல்லட்டால் ஒரு விதவை பெண்ணையா? குல்து ஸய்யிபன், நான் சொன்னேன் ஒரு விதவை பெண்ணத்தான், கொஞ்சம் வயசுக்கு போன ஓல்டான ஒரு பெண்ணத்தான் முடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபஹல்லா பிக்ரன் துலாஇபுஹா வ துலாஇபுக, ஏன் நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாது? அப்ப நீங்க அவளோட கொஞ்சி விளையாடலுமே, அவளும் உங்களோட கொஞ்சி விளையாடுவாளே, மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றான். சரியா? அப்ப அவர் சொல்றார், ஜாபிர் தான் சொல்றான், குல்து யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்ட தூதரே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் அப்படி செஞ்சதுக்கு. இன்ன அபி குத்தில யௌம உஹத், இந்த வாப்பா உஹத் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ரைட்? வதரக திஸ்அ பனாத்தின், அவர் ஷஹீதாக்கப்படுற நேரம் 9 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டார். 1 2 அல்ல 9. ரைட்? குன்னலி திஸ்அ அஹவாத்தின், எனவே எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார். ஃபகரிஹ்து அன் அஜ்மா இலைஹின்ன ஜாரியத்தன் ஹர்கா மிஸ்லஹுன்ன, ஆகவே எல்லாருமே யங் ஏஜில் உள்ள பெண் பிள்ளைகள் தானே. எனவே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனவே அவர்களுடைய சம வயதை ஒத்த ஒரு இளம் பெண்ணை நான் கொண்டு வந்து அவர்களோடு சேர்ப்பதற்கு நான் விரும்பல்ல. ரைட்? வலாக்கின் இம்ரஅத்துன் தம்ஷிதுஹுன்ன வ தகூமு அலைஹின்ன, அதற்கு மாற்றமாக, ரைட், அந்த பெண் சகோதரிகளை கவனித்து கொள்ளக்கூடிய, அவர்களோட தலைகளை வாரிவிடக்கூடிய, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கொஞ்சம் பக்குவமான முதிர்ந்த ஒரு பெண்ணை நான் தெரிவு செஞ்சேன், அதுக்காக வேண்டித்தான் என்று சொல்றான். சரியா? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றான், கால அஸப்த, நீங்க சரியா தான் செஞ்சிட்டீங்க. சரியா? அப்ப கன்னி பெண்களை தான் நாங்க தெரிவு செய்யணும். இந்த மாதிரி நியாயமான ரீசன்ஸ் இருந்தா அப்ப அது அல்லாத பெண்களை திருமணம் முடிக்கிறதுல எந்த தடையும் இல்லைங்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுது. ரைட்? இன்னொரு ஹதீஸை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வியை கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. சரியா? எப்படி கேட்குறாங்கன்னா நேரடியாக கேட்கல, சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் அரஐத லவ் நஸல்த வாதியன் ஃபீஹி ஷஜருன் கத் உகில மின்ஹா, அல்லாஹ்ட தூதரே, நீங்க ஒரு பள்ளத்தாக்குக்கு போறீங்க, அங்க ஒரு மரம் இருக்குது. சரியா? அந்த மரத்தை
மந்தைகள் மேய்ந்திருக்குது இல்லைச்சா? எல்லாரும் டிம் ஆகிக்கிறாங்க, தெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையோ இல்லாட்டி ரைட். அந்த மந்தைகள் அந்த மரத்தை மேய்ஞ்சிக்குது சரியா? வவஜத் ஷஜரன் லம் யுகல் மின்ஹா, இன்னொரு மரத்தை காண்றீங்க, அந்த மரத்துல எந்த மந்தைகளும் வாய் வைக்கல, மேயல்ல. இப்ப நீங்க எந்த மரத்தை தெரிவு செய்றீங்க? ரைட். இப்ப எந்த மரத்துல உங்களோட மந்தைய மேய விடுறீங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க கால ஃபில்லத்தி லம் யுர்தா மின்ஹா, எந்த மரத்தை மந்தைகள் மேயல்லையோ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மரத்தை தான் எந்த மந்தைகளை மேய விடுவேன் சொல்றான். ரைட். யானி அன்ன நபிய லம் யதஸவ்வஜ் பிக்ரன் கைரா. என்ன ரசூலுல்லாஹ் அவங்க அந்த அந்த கேள்வி என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் கன்னி பெண்ணாக இருந்தாங்க ரசூலுல்லாஹ் முடிச்ச மனைவியர்கள். ரைட். அது அல்லாத வேறு எந்த பெண்ணையும் கன்னி பெண்ணாக ரசூலுல்லாஹ் முடிக்கல. அப்ப எனவே அவங்க சொல்றாங்க, உணர்த்துறாங்க, எனவே அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் உங்களுக்கு இருக்கிற கன்னி பெண், கவனிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க சரியா? எனவே கன்னி பெண்களை தெரிவு செய்யறது ஒரு எதிர்பார்ப்பு. ரைட். நியாயமான காரணங்கள் இருந்தால் அது அல்லாதவர்களையும் தெரிவு செய்யலாம். அடுத்தது அழகு. இது மனித எதிர்பார்ப்பு தானே. மனித உள்ளம் அழகை ரசிக்க கூடியது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்து பெண்களை அழகாக படைச்சிக்கிறான். சரி, அழக ரசிக்காத மனிதன் இருக்க முடியுமா? இல்ல, மனிதன் இயல்புக்குள்ள அல்லாஹ் அதை வச்சு படைச்சிக்கிறான். எனவே அந்த இயல்புக்கு வடிகாலை அமைக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடும் செஞ்சிக்கிறான். எனவே அழக விரும்புகிற மனிதன் அழகான பெண்களை தெரிவு செய்யணும் அங்கிறதுல இஸ்லாம் கவனமா இருக்குது. ஹூருன் வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன். பாருங்க, சுவர்க்கத்து பெண்கள் அல்லாஹ் எப்படி அழகாக படைச்சிக்கிறான்னு சொல்லி. மேலும் அழகிய கண்களையுடைய ஹூர் எனும் மங்கையரும் அவர்களுக்காக இருப்பர் சுவர்க்கத்தில். அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று அழகாக இருப்பார். மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்கள். முத்து அந்த ஓட்டுக்குள்ள இருக்கிற நேரம் அது எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல கவர்ச்சியாக இருப்பாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுரா முஹு திமாகுஹுமா அல்லது முஹு திமாகுஹா மின் வராஇல் அலுப். ஹௌரிகளை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிற நேரம் சொன்னாங்க, இந்த முள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு மச்சை மெரபோன்னு சொல்லுவோமே, அது அவங்களோட உடம்புல கையில கால இருக்கிற மெரபோன் கூட தசைய ஊடறுத்து கொண்டு அது கூட தெரியும். அப்படி டிரான்ஸ்பெரண்டாக அவ்வளவு கவர்ச்சியாக இருப்பார்கள் சுவர்க்கத்து ஹௌரிகள். அவங்கள வர்ணிக்கிற நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. சரி, இப்போ எங்களோட சப்ஜெக்ட் அதுவும் அல்ல. இப்போ நாங்க அழகான பெண்ணை தெரிவு செய்யறதுல பிரச்சனை இல்லை, தப்பில்லை. அதுவும் எங்களோட எதிர்பார்ப்பு. எனவே தெரிவு செய்ய பிறகு கவலைப்படாமல் தெரிவு செய்கிற நேரம் அப்படி தெரிவு செஞ்சுக்கோங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, கீல அலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுன் நிசாய் ஹைர், எந்த பெண் சிறந்த பெண்ணுன்னு கேட்கப்பட்டுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஹைருன் நிசா இல்லத்தி தசுர்ருஹு இதா நதர். ஏற்கனவே பார்த்த ஹதீஸ். நல்ல பெண், சிறந்த பெண் யாருண்டா பார்த்தா சந்தோஷப்படுத்துறவள், ஓர்டர் போட்டா கட்டுப்படுறவள். ரைட். அவனுக்கு உடல் ரீதியாகவோ செல்வம் ரீதியாகவோ மாறு செய்யாதவள், அவங்க தான் நல்ல பெண் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ரைட். அப்ப பார்த்தா சந்தோஷப்படுத்துற பெண் எப்படி இருப்பாள்? பார்க்க அலங்கோலமா இருந்தா பார்த்தா சந்தோஷம் வருமா? அழகா கவர்ச்சியா இருந்தா தான் அவளை பார்த்தா சந்தோஷம் வருமா? அதான் அந்த ஹதீஸ்குள்ளேருந்து நாங்க எங்களுக்கு சொல்ற விஷயம். அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸ், துன்கஹுல் மர்அத்து லி அர்பா. அந்த ஹதீஸ் ஏற்கனவே நாங்க பார்த்தோம், 4 விஷயங்களுக்காக. அதுல அழகும் ஒரு காரணி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே அழகுக்காக திருமணம் முடிக்க முடியும். அழகுக்காக மட்டுமல்ல, அழகும் ஒரு காரணியாக கவனத்தில் கொள்ளப்படணும். ஏன்னால் நிறைய பேர் அந்த செலக்ஷன்ல கோட் அவுட் போட்டு பிறகு கை சேரப்படுற மட்டும் இல்லை, பிறகு தீய வழியெல்லாம் நாடுறது. அதான் இஸ்லாம் ஆரம்பத்திலே வழிகாட்டுறது. ஏன்னா
பிறகு கெட்ட வழி பார்க்குறதையெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு அதுகளோட பின்னால் சுற்றி கொண்டிருக்கிற ஆக்களே நாங்கள் தெரியுமே எங்களுக்கு. அப்படியா இல்லை, நீங்கள் தெரிவு செய்யக்குள்ள உங்களோட மனசு திருப்தி அடைகிற மாதிரி தெரிவு செஞ்சு உங்கள் வாப்பான்னு இஸ்லாம் சொல்லுது ஏற்கனவே. சரியா? அது பிறகு பார்வையை தாழ்த்திக்கோங்க. அது பிறகு அங்கே இங்கே பார்க்காதுங்க, அவங்க இவங்களை பார்த்து ஆசைப்படாதுங்க. நீங்கள் சரியாக செஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிட்டு பிறகு தவறு செய்யக்கூடாது. அடுத்தது குடும்ப பின்னணி. ரைட், சிறந்த குடும்ப பின்னணி இதுவும் கவனத்தில் கொள்ளப்படணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துன்கஹுல் மர்அத்து லி அர்பா. அதே ஹதீஸ் திருப்பி வருது, அதில் அவளுடைய குடும்ப பின்னணியும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தஹய்யரு லினுதஃபிகும் வன்கிஹுல் அகுஃபா. உங்களோட இந்திரியங்களுக்கு பொருத்தமான ரைட் துணைகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வன்கிஹுல் அகுஃபா ரைட். அதே போல் உங்களுக்கு பொருத்தமான தோதானவர்களை தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. ரைட், பொருத்தம் இல்லாமல் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு தெரிவு செஞ்சுட்டு பிறகு கை சேதப்படவானம் மாற்று குறுக்கு வழிகளை கையாள வானம்னு இஸ்லாம் வழிகாட்டு. இந்த ஹதீஸை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது ஒரு பலம் குறைந்த ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் என்றாலும் கூட இந்த விஷயத்துக்கு அது உதவியாக இருக்குது. மற்ற ஹதீஸ்களோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரம் இது பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ் கொஞ்சம் உறுதியாக எடுத்துக்கொள்ள. ஈயாக்கும் வஹத்ரா அத்திமன், குப்பை மேட்டிலே, அதாவது இங்கே ஹத்ரா அத்திமன்னு சொன்னால் குப்பை மேனின்னு சொல்லுவோம் எங்கட பாசல். அதாவது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்கள் ரைட், பொதுவாக மிருகங்கள்ட கழிவு, அந்த கழிவு அசிங்கத்தில் முளைக்கக்கூடிய தாவரம். அது நல்ல பசலை தானே, பசுமையாக செழிப்பாக தெரியும். ஆனால் அதில் அடியில் இருக்கிறது கழிவு, அசுத்தம், அசிங்கம். அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. வமா ஹத்ரா அத்திமன் யா ரசூலல்லாஹ் அன்னு கேட்குறாங்க. ஹத்ரா அத்திமன்டா என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குற விளக்கம் என்னென்றால் அல் மர்அத்துல் ஹஸனா ஃபில் மம்பத்தி சூ. ரைட், மோசமான குடும்ப பின்னணியிலே உருவாகக்கூடிய அழகிய பெண், அதுக்கும் இதுக்கும் சமன் தானே. ரைட், அதாவது அழுக்குகளில் மலசலம் குப்பை கூலத்தில் ஒரு பசுமையான அழகான செடி வளருது, பேசிக் அசிங்கம். அதே போல இங்க குடும்ப பாரம்பரியம் பின்னணி எல்லாமே படுமோசம், அவள் அழகா இருக்கிறாள். அப்ப அதை நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளாதுங்க. அதுக்கு போனா நீங்களும் அந்த குப்பையில விழுந்துடுவீங்கன்றதான் இந்த எச்சரிக்கை. எனவே கவனமா இருக்கணும். அப்ப திருமணத்தை தெரிவு செய்கின்ற போது மனைவிய ரைட் குடும்ப பின்னணியை கவனத்தில் கொள்றதும் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற ஒரு ஒழுங்குங்கிறத நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரைட், எட்டாவது குறைபாடுகள் நோய்கள் அற்றவளாக இருக்கும். சரியா? இதுக்கு ஃபிக்குல அந்த குறைபாடுகள்ண்டா என்னாண்டு சில குறைபாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு சொல்லல அது வார்த்தைகளால். சரியா? தீன சொல்ல வைக்கப்படக்கூடாது, அதனால எனக்கு அவசியமும் இல்லை. அபூ ஹுரைரா தான் சொல்றாங்க லா யூரிது மும்ரிதுன் அலா முஸிஹின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்க. என்னென்றால் இந்த கருத்து, நோய்வாய்ப்பட்ட ஒட்டகம் ஆரோக்கியமான ஒட்டகத்தோடு கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப அந்த மீனிங் என்ன? ஒட்டகத்துக்கும் பொருந்தும் மனிதனுக்கும் அது பொருந்தும். ரைட், அப்ப குறையுள்ள நோய்கள் உள்ளத்தை கொண்டு வந்து நோய்கள் இல்லாத நல்ல ஆரோக்கியமான ஆக்களோட சேர்த்துடக்கூடாது. சரியா? அப்ப சில பாரம்பரிய வராசத்தான நோய்கள் குறைபாடுகள் அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப திருமணத்தை மனைவியை தெரிவு செய்கிற நேரம் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும். நாங்கள் யோசிக்க கூடாது எல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பானது, கலா கதிருக்கு புறம்பானதுன்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் காட்டுற வழிகாட்டல். ரைட், இன்னொரு ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, குந்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கிறேன். ஃபஅதாஹு ரஜுலுன், ஒரு மனிதர் வாரார். ஃபஅக்பரஹு,
அவர் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாரு. என்ன சொல்றார்? அன்னஹு தஸவ்வஜ இம்ரஅத்தம் மினல் அன்சார், அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் திருமணம் முடித்து விட்டதாக ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, என்ன சொல்லிப்பாங்க? என்ன சொல்லிப்பாங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். தூக்கம் மசகம் போறதுக்கு என்ன சொல்லிப்பாங்க? விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிப்பாங்களா? என்ன சொன்னாங்கண்டா, அனதர்த இலைஹா, அவ திருமணம் முடிக்க முன்னாடி பார்த்தீங்களா கேட்கிறாங்க. அவர் சொல்றார், லா, சரி பார்க்கல. ரைட், திருமணம் முடிச்சில்லைன்னா முடிக்க போறதா தான் அவர் வந்து சொல்றார், பார்க்கலன்னு சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்ஹப், போங்க, போயிட்டு என்ன செய்யுங்க, ஃபன்லுர் இலைஹா, அவ பாருங்க, முதலாவது பாருங்க. ஏன்? ஃபைன்ன ஃபீ அயுனில் அன்சாரி ஷைஅன், ஏண்டா அன்சாரிகளோட கண்கள் ஒரு குறைபாடு இருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரியா? என்னமாலும் பார்வை கோளாறோ இல்லாட்டி என்னமாலும் ஒன்று இருக்கும், அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தெரியும். எனவே அன்சார்கள்ட்ட இப்படி ஒரு குறைபாடு விஷயம் ஒன்று இருக்குது. எனவே நீங்க அன்சாரி பெண்ணை முடிக்க முன்னாடி அவ பார்த்து கொள்ளுங்க ஒரு கான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்க. ரைட், எனவே பெண்ணை பார்ப்பதும் சுன்னத் என்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அப்ப குறைபாடுகள் இல்லாம இருக்கணும். சரியா? சில உடலியல் ரீதியான குறைபாடுகள், பாலியல் ரீதியான குறைபாடுகள், அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. நோய்கள், பாரம்பரியத்தோடு சம்பந்தமான குறைபாடுகள், அப்ப இதுகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளும். 9வது விஷயம் கற்பொழுக்கம், ஐஃபத். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் உண்டு. சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா, 2 கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்க, அவங்கள நான்டா கண்டதில்லை, இதுவரையில நான் கண்டில்லை. ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்தில் அவங்கள காணல, இதுக்கு பிறகுதான் அவங்க வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்கள முதலாவது கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கர் யضربون بها الناس, அதில் ஒரு கூட்டம் அவங்களோட கையில் மாட்டின் வாள்கள் போல கசைகள் இருக்கும், அதை வச்சு கொண்டு மனிதர்களுக்கு அநியாயமாக அடித்து துன்புறுத்தி கொண்டிருப்பாங்க. அதாவது மோசமான ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள். ரைட். 2வது பிரிவு நிசா உன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத். ரைட். 2வது பிரிவினர் யாருண்டா? ஆடை அணிந்த நிர்வாணிகள், பெண்கள், ஆடை அணிந்த நிர்வாணிகள். அவங்க உடுத்திருப்பாங்க, ஆனா நிர்வாணிகள். அவங்க எப்படிப்பட்டவங்களோட பண்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், மாயிலாத்தும் முமீலாத், ஆடவர்கள் பக்கம் அவங்க லேசா சாயக்கூடியவளா இருப்பாங்க, ஆண்களை தன் பக்கம் சாய்த்து கொள்ளக்கூடியவளா இருப்பாங்க. ரூசுஹுன்ன கஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவங்களோட கூந்தல்கள் ஒட்டகத்தின் திமில் போல அந்த சிகை அலங்காரங்கள் இருக்கும். இப்ப நவீன காலத்தில் உள்ள பெண்கள் எப்படித்தான் இருக்கிறாங்க? உடுத்தும் உடுப்பில்லாத பெண்கள் தான் இப்ப ரோட்ல போறாங்க. சிகை அலங்காரத்தை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன அதே மாதிரி ஒட்டகத்துல திமில் மாதிரி தானே இருக்குது. ஆண்களை சாச்சக்கூடியவங்க, ஆண்கள் பக்கம் சாயக்கூடியவங்களா தான் எப்பிக்கிறாங்க. ரைட். அப்ப இவங்க தான் 2வது ஆட்கள். இவங்க இந்த 2 தரப்பினரும் லா யதுகுல்னல் ஜன்னah, என்ன, சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க. மட்டுமல்ல, வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சொர்க்கத்தின் வாசத்தை கூட அவங்க நுகர மாட்டாங்க. வ இன்ன ரீஹஹா லதூஜத் மின் மஸீரத்தி கதா வ கதா, சொர்க்கத்தின் வாசமே அவங்க ஈக்கிற இடத்துல இருந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால தான் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரைட். அப்ப இவங்க நரகவாசிகள்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு சொல்லித்தர வார விஷயம் என்னென்றால், இப்படிப்பட்ட பெண்களை நீங்க ஒரு நாளும் செலக்ட் பண்ணிட கூடாது. சரியா? இது கற்பொழுக்கம் இல்லாத பெண்களோட வடிவம். ரைட். அடுத்தது இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வாரான், வந்து சொல்றார், ஃபகால இன்ன இந்தி இம்ரஅத்துன் ஹிய மின் அஹப்பின் நாஸி இலைய, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். சரியா?
மனிதர்களிலே எனக்கு அவள்தான் நேசத்துக்குரியவள், நான் அவ்வளவு அவளை நேசிக்கிறேன், லவ் பண்றேன். வஹியலா தருத்து எதலாமிசின், ஆனால் அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? யாராவது கையை கொடுத்தா தடுக்கவே மாட்டா, கையை கொடுப்பா. யாராவது கையை பிடிச்சா தடுக்க மாட்டா. சரியா? யார் கையை பிடிச்சாலும் அவன் தடுக்க மாட்டான். ஓஹே இன்னவா கால தல்லிக்கா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தலாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவளை தலாக் பண்ணு. அப்ப அவர் சொல்றாரு லா அஸ்பிரு அன்ஹா, அவ விட்டுட்டேனா வாழையில அவளை அவர் கவர்ந்திருந்தார். கால இஸ்தம் தேபியா, அப்படின்னா அது உங்களோட பிரச்சனை, அப்படின்னா நீங்க வச்சுக்கொண்டு வாழுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரியா? ஆனா சட்டம் அவளோட வாழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அது ஒழுக்கத்துக்கு புறம்பானது. கையை யார் பிடிச்சாலும், ஒரு ஆண் கையை பிடிச்சா அந்த கையை பிடிக்க அனுமதிக்கிறங்கிறது ஒழுக்கமுள்ள பெண்ணுக்குள்ள அடையாளம் இல்லை. ரைட்? எனவே அவர் விரும்புறதுக்காக பர்சனலா ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்படிப்பட்ட பெண்களை நீங்க தெரிவு செய்யாதுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நேரம் 10:15. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் பேலன்ஸை தொடருவோம். இன்ஷா அல்லாஹ் நல்லந்தானே? ஹாயிரா.